சூரிய மண்டலத்தில் இருக்கிற கிரகங்கள் வரைபடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அதே ஒரு மாடல்ல இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். சூரிய மண்டலத்துல முதல் நடுநிலையில் இருக்கிறது முதல் கிரகமா இருக்கிறது சூரியன். புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதெல்லாம் வரைபடமா நம்ம பார்த்துருக்கோம். இதுல சூரியன்கிறது கிரகம்னு நம்ம சொல்லியிருக்கோம். உண்மையில சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம். சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் தானே தவிர கிரகம் கிடையாது. இந்த பூமிக்கு உபகிரகம் இருக்கிறது தான் சந்திரன். இந்த சந்திரன்கிறது பூமியின் உபகிரகமே தவிர அது ஒரு கிரகம் கிடையாது. ஆக இந்த தன்மையை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சூரியன்கிறது ஒரு சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஒரே நட்சத்திரம். சந்திரன்கிறது பூமியின் உபகிரகம். இது வானவியல் ரீதியா உள்ள கிரகங்கள், வானவியல் ரீதியா உள்ள கிரகத்தின் அட்டவணை. அதே ஜோதிட ரீதியா உள்ள கிரகத்தின் அட்டவணையை இங்க இருக்க பார்த்துக்கோங்க. இந்த ஜோதிட ரீதியான கிரகங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது. ஆக இந்த ஜோதிட ரீதியா இருக்கிறது இந்த 9 கோள்கள் தான். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோங்கிறது பாத்தீங்கன்னா இது இல்லாம இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பூமிங்கிறது இல்லாம இருக்கும். ரெண்டாவது சந்திரங்கிறது இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ராகு, கேதுன்னு ஒரு புதுசா இதுல ஆட் ஆயிருக்கு. இது தெரியப்பட்டிருக்கும். இது ஏன் இந்த லிஸ்டுக்கும் இந்த லிஸ்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்மளோட தன்மை நட்சத்திரத்தோட கதிர்களை எது பிரதிபலிக்கிறதோ அதைத்தான் நம்ம எடுத்து பார்க்கணும். நட்சத்திரங்களுக்கு இருந்து வர கதிர்கள் பூமி எப்படி அடையுதுங்கிறத வச்சு பார்க்கறது தான் ஜோதிடம் ஏற்கனவே சொன்னேன். அது பிரகாரம் இந்த சூரியன்ல இருந்து இந்த 9 தன்மை இருக்கிற அமைப்புகள் தான் நட்சத்திரத்தோட கதிர்களை பிரதிபலிச்சு பூமியை அடைய வைக்குது. பூமிக்கு நட்சத்திர தன்மையை நட்சத்திரத்தோட கிரணங்களை கொண்டு பாதிப்பு உண்டாக்குறது இந்த 9 தன்மை உள்ள சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள் தான். ஆக இதை மட்டும்தான் நாம ஒரு முக்கியமா எடுத்துக்கிறோம். ஆக இந்த சூரியன்ல இருந்து இந்த ஆர்டர்ல தான் எழுதணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரியுறதுக்காக இந்த ஆர்டர்ல எழுதியிருக்கோம். இது இங்கிருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 வாரக்கிழமைகள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கிற 7 நாளை நீங்க வரிசை எழுதிட்டு பின்னாடி 4 கேள்வி போட்டுட்டீங்கன்னா போதுமானது. ஆக நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், சந்திரன்கிறது ஒரு உப கிரகம். இது மொத்தமும் கிரகங்கள். இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த ராகு கேதுன்னா என்னங்கிறத இப்ப பார்ப்போம். இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பூமியும் சூரியனும் சுத்துற பாதையை பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்லலாம். உதாரணமா பூமி சூரியனை இந்த வட்டப்பாதையா சுத்தி வராரு. இந்த சந்திரன் பூமியை இப்படி சுத்தி அதே போல உங்களுக்கு சூரியனையும் சேர்த்து சுத்தி வராரு. ஆக பூமிங்கிறதும் சந்திரன்கிறதையும் வச்சு பார்க்கும்போது பூமி சூரியனை சுத்தி வர 365 நாள் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த சந்திரன்கிறது பூமியை சுத்தி வர 27 நாள் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சந்திரனின் வட்டப்பாதையும் பூமியின் வட்டப்பாதையும் இந்த இடத்துல சந்திக்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆக இந்த இடம்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, பூமியின் வலது, அதாவது நார்த் சைடு, இது சவுத் சைடு. சோ இந்த நார்த் சைடுங்கிற பகுதியில் இருக்கிற இந்த புள்ளிய ஆங்கில அறிஞர்கள் நார்த் நோடு அப்படின்னு சொல்றாங்க. இத சவுத் நோடுன்னு சொல்றாங்க. நார்த் நோடும் சவுத் நோடும் கனெக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் உங்களுக்கு நம்ம வழக்கத்துல ராகுன்னும் கேதுன்னும் சொல்றோம். சோ இந்த 2 புள்ளிகள் எதுக்கு முக்கியமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமான பகுதிகளா நம்ம எடுக்கிறதுக்கு காரணம், இந்த சந்திரனும் பூமி இந்த பகுதியை கடக்கும் போது இந்த புள்ளி வெற்றிடமா மாறிடுது. இந்த வெற்றிடமா இருக்கிறதுனால நம்மளுக்கு நட்சத்திர கதிர்கள் இந்த பாதையை கடக்கும் போது ரொம்ப ஈஸியா வருது. உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல டிவியை பார்க்கும்போது கையில டிவி ரிமோட் வச்சிருப்பீங்க. இந்த டிவி ரிமோட் மூலமா நீங்க டிவி இயக்குற நேரத்துல நடுவுல யாராவது கடந்து போனாங்கன்னா அந்த இயக்கம் பாதிக்கப்படும். தெளிவா அந்த கதிர்கள் கிடைக்காது. அது போலதான் உங்களுக்கு நான் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம இந்த சூரிய மண்டலத்துக்கு நிறைய கற்களும் தூசிகளும் இருக்கு. அதனால அந்த நட்சத்திர கதிர்கள் அடைகிறது இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த சந்திரனும் பூமியும் கடக்கிற இந்த பாதை வெற்றிடமா இருக்கிறதுனால இந்த வெற்றிடத்துல ஆற்றல் பரவுங்கிறது தான் ஒரு அறிவியலோட அடிப்படை விதி. ஆக இந்த 2 வெற்றிடமா இருந்து இந்த பகுதி முழுவதும் நம்மளுக்கு நட்சத்திர கதிர்களை உள்வாங்கி பூமிக்கு கொடுக்கறதுக்கு முக்கிய
முக்கியமா இருக்கு. ஆக இந்த 2 புள்ளிகளும் பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு வழக்கத்துல நம்ம சொல்றோம். இந்த ஆரோ மார்க் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சந்திரன் பூமியை சுத்தி வருது, பூமி சூரியனை சுத்தி வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். இரண்டுமே நம்மளுக்கு கடிகாரம் ஒரு சுத்துற திசையில சுத்துறதுனால இந்த 2 இயக்கமும் ஒரே சார்புடையதா இருக்கிறதுனால இந்த ராகு கேது புள்ளி எதிர் சார்புடையதா இருக்கு, ஆப்போசிட்ல. அதனாலதான் ராகுவும் கேதுவும் அப்பிரதட்சணமா சுத்துறாங்க, எதிரெதிரா சுத்துறாங்கிறத சொல்றோம். ஆக இந்த ராகு கேதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கிடையாது. இந்த ஏற்கனவே இந்த ஜோதிட ரீதியான கிரகங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறதுல பாத்தீங்கன்னா சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கிறோம், சந்திரன் ஒரு உபகிரகம் எழுதியிருக்கோம், மிச்சதெல்லாம் கிரகம் எழுதியிருக்கோம். இந்த ராகு கேது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு உபகிரகமோ ஒரு கிரகமோ கிடையாது. ராகு கேதுங்கிறது ஒரு வெற்றிடம். ஆக ராகு கேதுங்கிறது என்னங்கிறத விஞ்ஞான ரீதியா தெரிஞ்சுக்கோங்க. காரணம் நிறைய புராண கதைகள் சொல்லுவாங்க, இந்த புராண கதைகள்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஏன்னா ராகு கேதுங்கிறது ஒரு அரக்கன் நம்ம பால் கடனை கடையும் போது மகாவிஷ்ணு கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு முன்னாடி நிற்கிறது தேவரா அசுரனான்னு தெரியாமலே அமிர்தத்தை எடுத்துலாம் கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உருவப்படுத்தப்பட்ட கதை தான். இந்த உருவப்படுத்தப்பட்ட கதையிலிருந்து தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களும் மூட நம்பிக்கைகளும் உருவாயிருச்சு. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஆக கிரகங்கள்ல என்ன, அதோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிரகம் மற்றும் அதன் தன்மைங்கிற அடிப்படையில் இதை நம்ம படிக்கிறோம். சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், சந்திரன்கிறது பூமி ஒரு உபகிரகம், மிச்ச 5 கிரகங்கள். ராகு கேதுங்கிறது ஒரு நட்சத்திரமோ உபகிரகமோ